தங்களுடைய ஆண்ட்ராய்டு போன் இல் பிளே ஸ்டோர் ஐ ஓபன் செய்து ஈசாப் மித்ரா என்று டைப் செய்யவும். திரையில் காட்டும் ஈசாப் மித்ரா ஆப் ஐ இன்ஸ்டால் செய்து ஓபன் செய்யவும். லொகேஷன் மற்றும் கால்ஸ் பர்மிஷன்களுக்கு அலோவ் என்ற ஆப்ஷன் ஐ கிளிக் செய்யவும். தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்கவும். ஈசாபில் கடன் வாங்கிய பொழுது வங்கியிடம் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை மட்டுமே என்டர் செய்து ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வங்கியிடம் பதிவு செய்யாத மொபைல் நம்பரை இங்கு உள்ளீடு செய்யக்கூடாது. அப்படி பிஆர்நெட் இல் கொடுத்து அந்த போன் நம்பர் இல்லையெனில் தற்போது உபயோகிக்கும் போன் நம்பர் ஐ எம்பேங்க் இல் ஆட் செய்துவிட்டு அதை கொடுக்க வேண்டும். புதிதாக கொடுக்கப்படும் போன் நம்பர் ஓடிபி மற்றும் மெசேஜ் ரிசீவ் ஆகும் நம்பராக இருக்க வேண்டும். முக்கியமாக போன் நம்பர் புதிதாக மாற்றப்பட வேண்டும் எனில் அது முதன்மையாக மெம்பரின் போன் நம்பராக இருக்க வேண்டும். மெம்பரின் நம்பர் இல்லாத பட்சத்தில் அவர்களது கணவன் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் நம்பராக இருத்தல் அவசியம். வேறு யாருடைய போன் நம்பரையும் கொடுக்கக்கூடாது. தங்கள் மொபைல் எண்ணிற்கு வந்துள்ள ஓடிபியை இங்கு என்டர் செய்யவும். ஈசாப் மித்ரா ஆப் இன் பின்னை செட் செய்ய வேண்டும். 4 இலக்கு பின்னை 2 முறை உள்ளீடு செய்யவும். இங்கு செட் பண்ணப்படும் பின் ஆனது செகண்டரி கன்ஃபர்மேஷன் மட்டுமே. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தால் நல்லதொரு பின்னை செட் செய்து கொள்ளவும். இல்லையெனில் சிம்பிளாக வைத்துக்கொண்டு இதற்கு போன் நம்பரில் வரும் ஓடிபியை உபயோகிக்கவும். இந்த திரையில் நீங்கள் செட் செய்த பின்னை என்டர் செய்து உள்நுழை என்ற பட்டன் ஐ கிளிக் செய்யவும். உள்ளே நுழைந்தவுடன் ஈசாப் மித்ரா முகப்பு பக்கத்தில் தங்களுடைய பெயர் மற்றும் தங்களது வாடிக்கையாளர் எண் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். இதற்கு கீழே தங்களுடைய கடன் தொடர்பான விவரங்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஐ சிம்பல் ஐ கிளிக் செய்து விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். கடன் நிலுவை, கடைசியாக செலுத்திய தேதி, தவணை செலுத்தாமல் ஏதேனும் நிலுவையில் இருப்பின் அதன் விவரங்கள் இங்கு இருக்கும். தாங்கள் இசாப் வங்கியில் பெற்றிருக்கும் கடனின் விவரங்களை முழுமையாக பார்க்க மற்றும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்கு ஆப்ஷன் ஐ கிளிக் செய்யவும். மைக்ரோ ரிலேஷன்ஷிப் ஐ கிளிக் செய்யவும். அதில் ஆக்டிவ் அக்கவுண்ட் ஐ கிளிக் செய்யவும். இந்த பக்கத்தில் ஆக்டிவாக உள்ள அக்கவுண்டுகள் இருக்கும். அதில் பச்சை நிறத்தில் உள்ள ஆக்டிவ் பட்டன் ஐ கிளிக் செய்யவும். இங்கு கடன் தொடர்பான மற்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். மொத்த தவணை அருகில் உள்ள ஐ சிம்பல் ஐ கிளிக் செய்தால் மொத்தம் கட்ட வேண்டிய தவணை, செலுத்தப்பட்ட தவணை, நிலுவையில் உள்ள தவணை ஆகியவற்றை நீங்கள் காணலாம். மேலும் ஒவ்வொரு தவணையையும் செலுத்த வேண்டிய தேதி, தொகை ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். மற்றும் இதுவரை செலுத்திய தவணைகளின் விவரங்கள், அதாவது தவணை செலுத்தப்பட்ட தேதி, செலுத்தப்பட்ட தொகை, செலுத்தப்பட்ட முறை, டிஜிட்டல் அல்லது கேஷ் கலெக்ஷன் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் கேஷ், ஜிபே மற்றும் போன்பே எதில் பேமெண்ட் செய்தாலும் இந்த ஆப்பில் ரெக்கார்ட் வந்திருக்க வேண்டும். அவ்வாறு வராத பட்சத்தில் நீங்கள் உடனடியாக கிளைக்கோ அல்லது பாஃப் தலைமையகத்திற்கோ கம்ப்ளைண்ட் தெரிவிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம் ஆகும். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த பே நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இதில் தங்கள் கடனின் தவணைத் தொகை குறிப்பிடப்பட்டிருக்கும். செலுத்த விரும்பும் தொகையில் ஏதும் மாற்றம் இருந்தால் இங்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மாற்றம் இல்லை எனில் ப்ரோசீட் டு பே ஐ கிளிக் செய்யவும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இல் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஜிபே அல்லது போன்பே ஆப்ஷன் ஐ கிளிக் செய்யவும். தங்களுடைய யூபிஐ ஆப் ஆன ஜிபே அல்லது போன்பே ஆப்பில் தங்களுடைய பின்னை செலுத்தி சுலபமாக தவணையை செலுத்திக் கொள்ளலாம். தாங்கள் ஈசாப் வங்கியின் மூலம் கடன் வாங்கி உள்ள கிளையின் விவரங்களை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் முகப்பு பக்கத்தில் இருக்கும் போன் சிம்பலை கிளிக் செய்யவும். இங்கு கிளையின் ஐடி மற்றும் கிளையின் பெயர், இசாப் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட வணிக தொடர்பாளர் பாஃப்ட் நிறுவனத்தின் கிளை முகவரி, கிளையில் உள்ள அதிகாரிகள், கிளை மேலாளர் மற்றும் உங்களுடைய வசூல் அதிகாரி மற்றும் பாஃப்ட் தலைமையக கட்டணமில்லா தொடர்பு எண் ஆகியவைகள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும்.
இந்த தகவல்கள் நீங்கள் ஈசாப் வங்கியை அல்லது பாஃப்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள உதவும். நீங்கள் பொதுவாக ஆன்லைனில் பேமெண்ட் செய்யும் பட்சத்தில் ரெசிப்ட், லோன் கார்டு போன்றவற்றை பற்றிய கவலை தேவையில்லை. ஏனெனில் இந்த ஆப்பில் உள்ள ரெக்கார்ட் உங்களுக்கு போதுமான ப்ரூஃபாக இருக்கும். மற்றும் இந்த ஆப்பில் எந்த வசூல் அதிகாரியின் பெயர் வருகிறதோ அவர்தான் வசூலுக்கு வருகிறாரா என உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். முகப்பு பக்கத்தில் இருக்கும் விவரம் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தங்களின் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் கடனுக்காக நீங்கள் கொடுத்த நியமனதாரின் விவரங்கள் ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும்.